Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவாரூர் திருத்துறைப்பூண்டியில் PKT நர்சிங் ஹோம் மருத்துவமனையில் மருத்துவர் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருவாரூரில் மருத்துவர் மீது தாக்குதலானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு சிகிச்சை அளித்ததில் குறைபாடு இருந்ததாக கூறி மருத்துவமனைக்கு புகுந்து மருத்துவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக 8 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோவில் இந்திரா நகரை சேர்ந்தவர் பாலச்சந்தர், இவரது மனைவி கிருஷ்ணவேணி திருத்துறைப்பூண்டி உப்புக்குள தெருவை சேர்ந்தவர். நிறைமாத கர்ப்பிணி இவர் கடந்த 5ஆம் தேதி திருத்துறைப்பூண்டி திருவாரூர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு இதய பாதிப்பு உள்ளிட்ட குறைபாடுகள் இருந்துள்ளது. இந்த நிலையில் குழந்தையை மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மீண்டும் பாலச்சந்தர் குழந்தையை திருத்துறைப்பூண்டி மருத்துவமனையை கொண்டு வந்து குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று மதியம் பாலச்சந்தர் மனைவிக்கு கருத்தரித்ததில் இருந்து இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் குழந்தை பாதிப்புக்கு நீங்கள் தான் காரணம் என கூறி மருத்துவமனை ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திய CCTV காட்சி தற்போது வெளியாகி பரவியுள்ளது. மேலும் மருத்துவர் மீது தாக்குதலில் ஈடுபட்ட பாலச்சந்திரன் உள்ளிட்ட 8 பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மருத்துவர் ராஜா மற்றும் மருத்துவமனை ஊழியர்களை தாக்கியதாக திருத்துறைப்பூண்டி போலீசாரில் புகார் கொடுத்தார். மேலும் SP ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோவில் சேர்ந்த பாலச்சந்தர், ஹரிகரன், மாதவன், அரண், சுரேஷ்குமார், ரமேஷ், விஜயகுமார் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் இன்று திருத்துறைப்பூண்டி வட்ட சங்க கட்டிடத்தில் மருத்துவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.